அனைவருக்கும் வணக்கம். சினிமா நடிகர் கார்த்திக் ஆந்திரா துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாணிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். திருப்பதி லட்டு விவகாரமானது தயாரிக்கப்பட்ட நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்துள்ளதாக ஆய்வறிக்கை வெளிவந்த பின்பு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய புயலை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு இந்துக்களின் உணர்வுகளை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் பேச வேண்டும். ஆனால் ஆந்திராவுக்கு சென்றோ தெலுங்கானாவில் சென்றோ இது குறித்து காமெடியாக ஜோக் அடித்தால் கூட மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படும். இந்த உணர்வு அவருக்கு தெரியாமல் ஒரு இடத்தில் அவர் பேசியதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகி மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு கொண்டு போய் வந்துவிட்டது. அதாவது நடிகர் கார்த்திக் நடித்து வெளியாக உள்ள மையழகன் படமானது 27ஆம் தேதி வெளியாகிறது. அதில் தமிழ் தெலுங்கு என 2 மொழிகளிலும் வெளியாவதால் ஹைதராபாத்தில் மையழகன் படத்திற்காக ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பெண், அதாவது தொகுப்பாளினி, நடிகர் கார்த்திக்கை பார்த்து லட்டு தின்ன ஆசையா என்று கேட்க அவர், என லட்டு தற்பொழுது வேண்டாம், இது மிகவும் சென்சிட்டிவான விஷயம், இப்போது அது குறித்து பேச வேண்டாம் என்று அவர் சொல்ல இது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிவிட்டது. இந்த விஷயமானது ஆந்திராவின் துணை முதல்வரான பவன் கல்யாணத்துக்கு கவனத்திற்கு வந்தபொழுது சினிமா நிகழ்வில் லட்டை வைத்து அனைவரும் காமெடி கிண்டலடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கும். இது ஒரு சென்சிட்டிவ் விஷயம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இது ஒரு சென்சிட்டிவ் விஷயம் அல்ல, ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள். நடிகர்களுக்கு பேசுவதை நான் இன்றைக்கும் மதிப்பு கொடுப்பவன். ஆனால் சனாதன தர்மம் என்று வருகின்ற பொழுது, அப்படி பேசுகின்ற பொழுது 100 தடவை யோசித்து தான் பேச வேண்டும் என அவர் வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த விஷயம் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய வைரலாகி பூதாகரமானது. இதை அறிந்த நடிகர் கார்த்திக் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான எக்ஸ் பக்கத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். அவர் செய்த பதிவில், பவன் கல்யாண் சார், உங்களுக்கு ஆழ்ந்த மரியாதையுடனும் நான் சொல்வது என்னவென்றால், எதிர்பாராத தவறுதலான புரிதலுக்காக நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். வெங்கடேச பெருமானின் தாழ்மையான பக்தன் என்ற முறையில் நான் எப்பொழுதும் நம் மரபுகளை அன்புடன் பின்பற்றி வருகிறேன் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ளார். இது இப்பொழுது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பேசுபொருளாய் உள்ளது. இப்படி ஒரு படம் அங்கு வெளியாகும் நிலையில் பேசியது அவருடைய படத்துக்கே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்படிதான் ஒரு முறை பாகுபலி படம் கர்நாடகா மாநிலத்தில் வெளியாக இருந்த பொழுது நடிகர் சத்யராஜ் காவிரி பிரச்சனை குறித்து பேசியதற்காக மன்னிப்பை கேட்டால் மட்டுமே கர்நாடகாவில் படத்தை வெளியிட முடியும் என்று அங்குள்ள மக்கள் தெளிவாக வெளிப்படுத்தினார்கள். அதன் பிறகு அன்று நடிகர் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு பாகுபலி படம் கர்நாடகா மாநிலத்தில் வெளியாகியுள்ளது. அதேபோல் இப்பொழுது கார்த்திக்கும் எதை பேச வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும் என்று புரிதல் இல்லாமல் அவர் பேசியது தற்பொழுது தெலுங்கில் வெளியாக மையழகன் படத்திற்கு பாதிப்பு ஏற்படும். அந்த வகையில் தற்பொழுது அவர் பகிரங்கமாக நடிகர் கார்த்திக் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது.